ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உலக மக்களே இந்த ஒரு நாள் ரொம்ப எதிர்பார்த்துருந்துருப்பாங்க. அது என்னென்னு உங்களுக்கும் தெரியும். நிறையா போராட்டம். எலெக்ஷன் முடிஞ்சு விஜய் அண்ணா வின் பண்ணதுக்கப்புறம் அவர் அந்த முதல்வர் அப்படின்ற ஒரு அரியணை ஏறுறதுக்கு அவ்வளோ போராட்டம், அவரை சுற்றி அவ்வளவு ஒரு நெருக்கடி, அப்பப்போ வர நியூஸ் சேனல், அப்பப்போ வர அப்டேட், அப்பப்போ வர வதந்திகள், இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன நடக்கும், தமிழ்நாட்டில் என்ன ஆட்சி நடக்கும் அப்படின்றது புரியாமல் இருந்தோம். 108 அப்படின்றது பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு எம்ஜிஆர் அவர்களை விட அண்ணன் விஜய் அண்ணா அதிக தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இன்னுமே ஒரு மக்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு தருணமாக தான் நான் நினைக்கிறேன். அதை தாண்டி ஒரு 118ன்ற ஒரு நம்பர் வந்தால் மட்டும்தான் விஜய் அண்ணா ஆட்சி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் இருக்கிறனால அந்த 10 தொகுதி 10 எம்எல்ஏக்களை ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப போராடினாங்க. அதையெல்லாம் தாண்டி முறியடித்து இப்போ அண்ணன் மே 10ஆம் தேதி, அதாவது இந்த நாள், இன்று அண்ணன் இப்போ அரியணையில் ஏறி ஒரு வேர்டு, அந்த ஒரு வேர்டு சொல்கிறதுக்கு, ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு 6 நாள் அவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்து இன்னைக்கு அரியணையில் ஏறி விஜய் அண்ணா, தளபதி விஜய் அப்படின்ற நேமை தாண்டி முதலமைச்சர் ஜோசப் விஜய் அப்படின்ற நேமை அண்ணன் மேடையில் ஏறி சொல்கிறதுக்கு மக்கள் அவ்வளோ பேர் காத்திருக்காங்க. இந்த நாள் உலகமே வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த ஆட்சி அண்ணனுக்கு ஒரு நெக்ஸ்ட் தலைமுறைக்கு, நெக்ஸ்ட் தேர்தலுக்கும் சரி, அண்ணன் அதிகமான மக்களுக்கு தேவையான நல்லதெல்லாம் பண்ணுவாங்கன்னு எல்லாருமே நம்புகிறாங்க. எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு நெருக்கடி இருந்தாலும் சரி, தனியாக இருந்து ஜெயிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. 75 வருஷம் 75 வருஷம் கட்சி ஆரம்பித்தவங்களாக இருக்கட்டும் சரி, 55 வருஷம் கட்சி ஆரம்பித்தவங்களாக இருக்கட்டும் சரி, 15 வருஷம் 20 வருஷம் கடந்து வந்த கட்சிகளாக இருக்கட்டும் சரி, அண்ணன் விஜய் அண்ணா இப்போ அத்தனை ஒரு யாருமே வரலாறு காண முடியாத அளவுக்கு இந்த 2 வருஷத்தில் மக்களோட மனசில் இடம் பிடிச்சிருக்காரு. மக்கள் மக்களுக்கு அவர் நல்லது பண்ணுவாருன்னு நம்பி அவருக்கு இந்த அரியணையில், அவருக்கு மேடையில், நீங்களும் இன்னைக்கு அண்ணன் மேடையில் ஏறி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்ற வேர்டு சொல்கிறதுக்காக நீங்களும் காத்திருக்கீங்க. அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.